வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஐயனா துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் ஈரோடு கிழக்கு 20வது வார்டில் அந்த மக்கள் அடிப்படை வசதிகள் தேவை சரி செய்ய சொல்லி அரசாங்கத்திடம் மனு கொடுத்துருக்காங்க. நேரடியாகவும் மனு கொடுத்துருக்காங்க, தபால் மூலியமும் மனு கொடுத்துருக்காங்களாம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையாம் அந்த பகுதி மக்களுக்கு. ஆகையினால் அந்த பகுதி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பெரிய பேனர் அடித்து அந்த பகுதியிலே வச்சுருக்காங்க. பேனர் வச்சு, யாரும் ஓட்டு கேட்டு உள்ளே வராதீர்கள், எங்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து தராத நீங்கள் எங்களிடம் ஓட்டு கேட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேனரை போட்டு வச்சுருக்காப்புல அந்த பகுதி மக்கள் புறாமே. உண்மையிலேயே ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை செய்து தராத அரசாங்கம் ஓட்டு கேட்டு வரவே கூடாது. மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கலன்னா அப்புறம் ஓட்டு கட்டி எதுக்கு வர்றீங்க? ஓட்டு வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு போவீங்க. மக்களுக்கு அடிப்படை வசதிகளை கேட்டு உங்கள்கிட்ட மனு கொடுத்துக்கிட்டே இருப்போமா? சாக்கடை தண்ணி அல்ல சரியாக போக மாட்டேங்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி ஒழுங்காக வரமாட்டேங்குது, கரண்ட்டு சரியாக வரமாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சராசரி மனுஷனுக்கு கிடைக்கின்ற அடிப்படை வசதிகள் நீங்கள் கேட்காமே செஞ்சு கொடுக்கணுமுங்க. இப்போ ஒரு பகுதியில் எம்எல்ஏ கவுன்சிலராக வர்றான்னா வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு மக்களுக்கு தேவையானது ஏன் செய்ய மாட்டீங்க? அப்போ அந்த மக்கள் பேனர் அடித்து வச்சது கரெக்டு தான். யாரும் எங்கள் பகுதிகளுக்குள் ஓட்டு கேட்டு வராதிங்கன்னு அந்த மக்கள் பேனர் அடித்து வச்சுருக்காங்கல்ல, உண்மையிலே அது சிறப்பு தான். உண்மையிலே அந்த பொதுமக்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களுமே இந்த மாதிரி விழிப்புணர்வு வரணும். அடிப்படை வசதிகள் செஞ்சு தராது எந்த ஒரு அரசாங்கமும் ஓட்டு கேட்டு எங்கள் ஊருக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லோரும் முடிவு எடுக்கணுங்க. ஏன்னா அப்படி முடிவு எடுத்தால் தான் உங்களுக்கு அடிப்படை வசதிகள் சரியான முறையில் செய்து தருவார்கள். நன்றி உறவுகளே.